சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. இப்படி வந்து நொந்து போய் பாட்டு பாடுற நிலைமை தான் இப்போ பாகிஸ்தானுக்கு வந்திருக்குங்க. ஏன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் ஹோஸ்ட் டீமாக இருந்துட்டு கடைசி இடத்த பாகிஸ்தான் வந்து பிடிச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இன்னைக்கு பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷ்க்கும் மேட்ச் நடக்கிற மாதிரி வந்துருந்துச்சு. இதில் பாகிஸ்தான் என்ன நினச்சாங்க அப்படின்னா, நம்மளால செமிஃபைனலுக்கு தான் போக முடியல, பங்களாதேஷையாவது வந்து வீழ்த்தி அட்லீஸ்ட் கடைசி இடத்துக்கு போகாமல் மூணாவது இடத்த பிடிச்சிடணும்னு பாகிஸ்தான் துடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, டாஸ் கூட போட முடியாத அளவுக்கு பயங்கரமாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதனால இன்னைக்கு மேட்ச் வந்து நடக்காமே வந்து கேன்சல் ஆயிடுச்சுங்க. இதனால ஆளுக்கு ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ஆனால் என்னதான் பங்களாதேஷ் பாகிஸ்தான் ரெண்டு டீமோட பாயிண்ட் சேமாக இருந்தாலும் பாகிஸ்தானோட நெட் ரன் ரேட்டை விட பங்களாதேஷோட நெட் ரன் ரேட் வந்து அதிகமாக வந்துருந்துச்சு. இதனால வந்து பங்களாதேஷ் மூணாவது இடத்த பிடிச்சிட்டாங்க, பாகிஸ்தான் கடைசி இடத்துக்கு வந்து போயிட்டாங்க. இப்போ இதை வந்து பார்த்துட்டு தான் இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் இருந்து எல்லாருமே பாகிஸ்தானை பயங்கரமாக கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா சாம்பியன்ஸ் ட்ரோஃபி அவங்களோட சொந்த நாட்டில் தான் வந்து நடக்குது. சொந்த மண்ணிலே பாகிஸ்தானால நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து சாதிக்க முடியல அப்படின்னா இவங்கனால வேற எங்கெங்க சாதிக்க முடியும்? உண்மையிலே பாகிஸ்தான் கிரிக்கெட் டீமு நாளடைவில் ரொம்ப மோசமாக வந்து போய்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த டோர்னமெண்ட்டில் பங்களாதேஷ் கூட வந்து இந்தியா கூட நல்ல டஃப் கொடுத்தாங்க. ஒவ்வொரு மேட்ச்லேயும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க. பாகிஸ்தான் தோத்தா கூட பரவாயில்ல, ஒரு போட்டியில் கூட ஒரு உருப்படியான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கவே இல்லைங்க. அந்த அளவுக்கு பாகிஸ்தான் டீமோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப மோசமாக வந்துருந்துச்சு. இப்போ இதை வந்து பார்த்துட்டு தான் ஒரு ஹோஸ்ட் டீமுக்கு இந்த மாதிரி ஒரு பரிதாப நிலைமை எப்பயுமே வரக்கூடாதுப்பா. பாகிஸ்தானோட நிலைமை அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக வந்திருக்குங்க. ஏன்னா 1996க்கு அப்புறம் இப்போ தான் பாகிஸ்தான் வந்து ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்டை வந்து நடத்துகிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஐசிசி டோர்னமெண்ட்டில் பாகிஸ்தானோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்கணும்? ஆனால் ஸ்டார்டிங்ல இருந்தே பாகிஸ்தான் இந்த டோர்னமெண்ட்ல சொதப்புன்னு சொதப்பிட்டாங்க. இதனால தாங்க பாகிஸ்தான் வந்து கடைசி இடத்த வந்து பிடிச்சிட்டாங்க. இனிமேலாவது பாகிஸ்தான் கிரிக்கெட் டீம் வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை கொஞ்சமாவது இம்ப்ரூவ் பண்றாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.